நல்ல தகப்பனே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. பரிபூர்ணம் உள்ள தேவனே, நாங்க உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நல்ல தகப்பனே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்க குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்கினவரே, நாங்க உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்க பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவரே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா, நன்றி, 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 நன்றி. நம்மிடத்துல வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவரே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நேரத்திலையும் ஆண்டவரே, கடன் பிரச்சனைக்காக ஆண்டவரே, கடன் பிரச்சனையில சிக்கி கொண்டு அப்பா தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்க உங்க முகத்தை ஏறெடுத்து பார்த்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. சிறுமையும் எளிமையுமானவர்களின் தேவனே, நன்றிப்பா. ஏழைகளை மறவாதவரே, நாங்க உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றிப்பா. இந்த நாள்ல கடன்கிற சாபத்துல இருந்து அப்பா நீங்க உங்க பிள்ளைகளை விடுதலையாக்கணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றிப்பா. கடன் நெருக்கடியில குடும்பத்துல சமாதானத்தை இழந்து அப்பா தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இந்த நேரத்துல ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு நாங்க சொல்லுகிறோமே. அப்பா நன்றிப்பா. அந்த வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தையா இருக்கிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய குறைவுகளின் மேல நீங்க அசைவாடுகிற தேவன் நாங்க அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல அப்பா யாரெல்லாம் கடத்துல இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவர் அசைவாடுவீராக. அப்ப அந்த கடன்கிற அந்த சாபம் இந்த நாள்ல வேரோடு பிடுங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடன்காரர்களால ஆண்டவரே, கடன் கொடுத்தவர்களால வருகிற எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா பாடுகளுக்கும் உங்க பிள்ளைகளை நீங்க விலக்கி பாதுகாத்து கொள்ளணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன்ல பயந்து ஒடுங்கி போயிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் நாங்க ஒரு விடுதலையை பேசுகிறோம்ப்பா. நன்றி. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. நீங்க இந்த பூமிக்கு மனிதனா இறங்கி வந்து எங்களை விடுதலையாக்கிட்டீங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி. இந்த கடன் பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. நன்றிப்பா, நன்றி. கடன்களை அடைத்து முடிப்பதற்கு தேவையான பணம் அப்பா இவங்க கையில கொடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு மோசே கேட்டான், இத்தனை ஜனங்களுக்கும் காடைகளை கொடுக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற அத்தனை ஆடு மாடுகளையும் அடித்தாலும் பத்தாதே, அல்லது சமுத்திரத்திலிருந்து காடைகளை வரவழைத்து கொடுத்தாலும் பத்தாதேன்னு சொல்லி இருக்கும்போது நீங்க சொன்னீங்க அவனுக்கு, என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ இல்லையோ என்று நீர் பார்ப்பாய் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உங்க மகிமை காணப்பட்டுச்சு. இஸ்ரவேல் பாளையத்துல காடைகள் வந்து குவிந்தது. ஒரு பலத்த காற்று வீசப்பட்டது. நீர் காற்றை அனுப்பினீர், காடைகளை கொண்டு வந்து குவித்தீர்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். எப்படி முடியும் அப்படிங்கிற இடத்துல மிகுதியான நன்மைகளை கொடுக்கிற தேவன். இந்த கடத்தை நான் எப்படி அடைத்து முடிப்பேன், நான் எப்படி என் மேல இருக்கிற இந்த அவமானங்களை நீக்குவேன். எல்லாரும் என்ன கடன்காரன் சொல்றாங்களே, இத்தனை அவமானங்களை என் குடும்பம் சகிக்கிறதே, என் மனைவி பிள்ளைங்க சகிக்கிறாங்களே, இந்த அவமானத்துல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரம் குறுகி இருக்குல்ல நாங்க அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு வல்லமை ஆண்டவரே கடன்காரர்களுடைய வீட்டை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, அப்பா உங்க நாமத்தை வைத்து கொண்டு யாரும் கடன்காரர்களா இருக்கவே கூடாது. அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அடையாளங்கள் மாற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. கடன் வாங்கினவன் அப்படிங்கிற அடையாளம் மாறி கடன் கொடுக்கிற தேசம் அப்படிங்கிற அப்பா பெயர் இவங்க வாழ்க்கையில ஆண்டவரே நிர்மூலமாகாத நித்திய அடையாளமா இவருடைய நெத்தியில பதிவதாக இயேசுவின் நாமத்தினால. உங்களால முடியாது அப்படின்னு ஒரு காரியம் கூட இந்த உலகத்துல கிடையாது ஆண்டவரே. அநேகர் கடன் பிரச்சனையினால அப்பா வீட்டை இழந்து, சொத்துக்களை இழந்து, அப்பா எல்லாவற்றையும் இழந்து, குடும்பத்தையும் இழந்து, சமாதானத்தையும் இழந்து அப்பா தவித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அந்த நாள்ல அப்பா உங்க மனதுருகிற அந்த இறக்கம், உங்க வல்லமை உள்ள வலது கரம்
அப்பா அந்த நாள்ல இப்படிப்பட்டவருடைய குடும்பத்துல நீட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா தீங்குக்கும் எல்லா தீமைகளுக்கும் நீங்க விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாட்கள்ல இவர்களை நீங்க பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க அரவணைக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நீர் பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேங்கிற சத்தம் ஆண்டவரே உங்க பிள்ளைகளுடைய காதுகள்ல தொனிக்க ஆரம்பிப்பதாக இயேசுவின் நாமத்தினால. வானம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக்கிய வானத்தை திறப்பார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு சொன்னீங்களே. இந்த வார்த்தைய அப்பா கடனால கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலையும் நான் வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த வார்த்தை விடுதலையாக்குவதாக இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தைக்கு சாட்சி கொடுக்கிறவரே, அப்பா இந்த நாள்ல ஒரு பெரிய விடுதலை ஆண்டவரே, ஒரு பெரிய அற்புதம் ஆண்டவரே. எப்படி இது நடந்தது, இந்த கடத்தை நான் எப்படி அடைச்சி முடிச்சேன், என் வாழ்க்கை இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப சமாதானமா ரொம்ப சந்தோஷமா தன் குடும்பத்தோடு தன் மனைவி பிள்ளைகளோடு வாழுகிற கிருபை உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. எங்களை கை தூக்கி விட்டவரே, எங்களை விடுதலையாக்கினவரே, எங்களை மறவாமல் நினைத்தவரே, கண்ணீரின் பாதையில எங்க கூட இருந்தவரே, நான் இருக்கிறேன் நீ பயப்படாதன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்பா எத்தனையோ வேதனையில எங்களை நடத்தி கொண்டு வந்தவரே, நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. எங்களை விடுவித்த தேவன், நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவதற்கு உண்மையுள்ள தேவனாய் தகப்பனாய் அப்பா வல்லமை உள்ளவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு ஆற்றி தேற்றுகிற தேவ பிரசனம், விடுவிக்கிற தேவ பிரசனம் வல்லமையாய் உங்க குடும்பத்துக்குள்ள இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. கடன் பிரச்சனையில பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரிடம் விடுவிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் விடுதலையை பேசுகிறேன் அப்ப. அந்த குடும்பங்கள்ல பாதுகாப்ப பேசுகிறேன் அப்பா. பலவீனம் நெருக்காதபடி, பாடுகள் நெருக்காதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக. கண்மணி போல பாதுகாக்கிறவருடைய கரத்துல, சிலுவையில எங்களுக்கு ரத்தம் சிந்தி எங்களை விடுதலையாக்கின தேவனுடைய கரத்துல ஆண்டவரே, கடன்ல இருந்து விடுதலையாக்குறவருடைய கரத்துல எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாள்ல நீங்க தருகிற பெரிய விடுதலைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அநேகர் கடன்ல இருந்து, கடன்கிற சாபத்துல இருந்து விடுதலையாய் இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலவான்களாய் கனவான்களாய் ஆண்டவரே மதிக்கத்தக்கவர்களாய் உங்க பிள்ளைகளை நீங்க மாற்றுகிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்கெல்லாம் வெட்கம் அனுபவித்தீர்களோ, இன்றைக்கு கடனால கஷ்டப்படுற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, என் மகனே நீ எங்கெல்லாம் அவமானப்பட்டாயோ, எங்கெல்லாம் நீ தனிமையில தவித்து கண்ணீர் வடித்தாயோ, எந்த இடத்துல எல்லாம் கடன்காரன் கடன் கொடுத்தவன் முன்னாடி நீ அவமானப்பட்டு கூனி குறுகி நின்றாயோ, அந்த இடத்துல எல்லாம், அந்த தேசத்துல எல்லாம், அந்த நபர்கள் முன்னாடி எல்லாம் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். நீங்க அப்படியே செய்ய போகிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்க அன்பு, உங்க வெளிச்சம் அப்படியே பரவி பாய்வதாக இயேசுவின் நாமத்தினால. நீங்க கொடுக்கிற பூரண விடுதலைக்காக நாங்க நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அவர் மெய்யாகவே தம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிற கர்த்தர். அவர் மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர். நம்ம ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டிருக்கிறாரு. நிச்சயமா கர்த்தர் உங்களை கடன் அப்படிங்கிற பிரச்சனையில இருந்து நிச்சயமாய் வெளியே கொண்டு வருவாரு. உங்க தலைய உயர்த்தி நிறுத்துவாரு. நிச்சயமா உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க ஏதாவது ஜெபிக்கணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு போன் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஜெபிப்பதற்கு நாங்க ஆயத்தமாய் இருக்கிறோம். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் சீக்கிரமா வெளியே கொண்டு வந்து கண்மலையின் மேல உயர்த்தி நிறுத்துவார். ஆமேன். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமேன்.